This is Geography 5th unit. Already talk about the Indian transport, roadways and communication. Okay, so today I will continue this topic, communication. Communication is a process that involves exchange of information through and ideas. Technology does wonders in this communication field. Communication is categorized into the personal and mass communication. ஸோ என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கருத்துக்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு பரிமாறுறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த தகவல் தொடர்பு துறையில் தொழில்நுட்பம் அப்படின்றது, டெக்னாலஜி அப்படின்றது வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு அமைப்பாக வந்து உருவாகியிருக்கு. ஸோ இதில் வந்து 2 types ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இருக்குது, பர்சனல் அண்ட் மாஸ். பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா தனி மனித தகவல் தொடர்பு. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி 2 types ஆஃப் வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் கம்யூனிகேஷன், தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன? த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் த பர்சனல் கம்யூனிகேஷன். இட் இன்க்ளூடிங் post and telegram service, telephone, mobile phone, short messages, services, fax, internet, email, etc. Personal communication system enable the uses of ethnic direct contact. In India, postal network is the largest in this world with 1,55,000 post office. Of this, more than 1,39,000 post office are located in a rural area. The postal service was opened to the public in this country in 1837. The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. Collecting and delivering mail is the primary functions of the development of post. It introduced the quick mail service in 1975. The quick mail service functions on the basis of the system of PIN, Postal Index Number Code, which was introduced in 1972. The premium product, including the money order, e-money orders, spend post, express postal, post, business post, media post, satellite post, retailer post, greeting post, data post, ஸ்பீட் நெட் அண்ட் ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸ். ஸோ தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா தனி மனித நபர்களுடைய தகவல் பரிமாற்றத்துக்கு வந்து தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன வரும் அப்படின்னா அஞ்சல், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸ் அனுப்புகிறோமா அது, அப்புறம் தந்தி ஸ்பீட், இது அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தொலைபேசி. ஸோ தொலைபேசி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து லேண்ட்லைன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து தொலைபேசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைபேசி நம்ம மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் வந்து குறுந்தகவல், அப்புறம் வந்து இப்போ யூஸ் பண்ணுற இன்டர்நெட், இமெயில், இது எல்லாமே என்னென்னா தனி மனிதரோட தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்கக்கிட்ட நேரடி தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகுது. அது இல்லாத உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு எது அப்படின்னா அஞ்சல் துறை, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக வேர்ல்ட் ஃபுல்லாக 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில். ஸோ அவற்றில் வந்து 1,39,000 வந்து என்னென்னா கிராமப்புறங்களில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மக்கள் எப்போ இருந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1857 வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்தே இந்தியாவில் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை அப்படின்றது 1852 ஆண்டு எங்கன்னா கராச்சியில் தான் வந்து அந்த ஸ்டாம்பை வந்து வெளியிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1857 வந்து வெளியிட்டாங்க. அதை அஞ்சல்களை அப்புறம் வந்து சேகரிக்கிறது, விநியோகம் செய்கிறது, இது எல்லாமே யாரோட முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னா இந்தியன் போஸ்டலோட முக்கிய பங்கு இருக்குது. அது இல்லாத இத்துறையில் விரைவு அஞ்சல் சேவை அப்படின்றது வந்து சீக்கிரமாக போகக்கூடிய விரைவில் அஞ்சல் சேவை அப்படின்றது 1975 வந்து
ஆரம்பித்தாங்க. PIN போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது வந்து குவிக் மெயில் சர்வீஸ் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாங்க. இது 1972 வந்து ஆரம்பித்தாங்க. அது இல்லாத அஞ்சல் குறியீட்டு எண்ணு அடையாளத்துக்காக வந்து 1972 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பின் அப்படின்னா நம்ம பின்கோடு எழுதுகிறோமா, ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பின்கோடு இருக்குது. ஸோ இப்போ எடப்பாடி அப்படின்ற போது 637101 அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பின், அந்த பின் குறியீட்டு எண்ணை வந்து தபால் சேவைக்காக வந்து ஃபஸ்ட்டு 1972 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பண அஞ்சல், மணி ஆர்டர் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து மின் பண அஞ்சல், மின்னணு இ பணம் மூலிமா அப்புறம் வந்து ஆர்டர், விரைவு தபால்கள் ஆர்டர் செய்கிறதுக்கு, திங்ஸ் வாங்கிறதுக்காக, பிஸ்னஸ் போஸ்ட்டு, அப்புறம் மீடியாவுக்காக, சேட்டலைட்டு, இது எல்லாமே தனி மனிதரோட சேவைக்காக அஞ்சல் துறை வந்து வழங்கியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே. இந்தியா have one of the largest telecommunication network in Asia. Apart from the urban areas, more than 2/3 of the villages in India have already been covered with the Suspense Trunk Dialogues (STD) telephone facility. While international communication can be made through IST, international subsidiary dial-ins, there is an uniform rate of STD facilitates all over India. Telephone is a form of oral communication. It is considered very essential for the growth of commerce. It is the most preferred form as it is provide instant communication. Mobile phone, fax and internet or the other personal communication used in this country. ஸோ என்ன அப்படின்னா, ஏசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொடர்பு வலைப்பின்னல் அப்படின்றது வந்து இந்தியாவில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நாட்டுப்புற பகுதிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்லேயும் வந்து எஸ்டிடி அப்படின்ற தொலைபேசி வசதி வந்து செய்யப்பட்டது. சஸ்பிரைப் ட்ரங்க் டயலாக் அப்படின்றது வந்து செய்யப்பட்டது. அது இல்லாத இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலாக் அப்படின்றது வெளிநாட்டு தகவல் தொடர்பு அப்படின்றது வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த எஸ்டிடி அப்படின்றது வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் வந்து இருந்தது. ஸோ ஐஎஸ்டி அப்படின்றது வெளிநாடுகளில் இருந்தது. ஸோ இது வந்து எதுக்காக, நம்ம பேசுகிற தகவல் பரிமாற்றத்துக்காக மட்டுமே வந்து இந்த நடைமுறையில் வந்து விழுந்து இதுக்கான சீரான கட்டணத்தையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அது இல்லாத வணிக வளர்ச்சிக்கு வந்து இது உதவிகரமாக வந்து இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு வந்து முன்னுரிமை தகவல் தொடர்பில் முன்னுரிமை அளித்தாங்க. ஒவ்வொரு துறைகள்லேயும் மக்கள் வந்து சிறப்பாக வந்து ஸோ கைபேசி, பிரதியஞ்சல், அப்புறம் இணையம், இது எல்லாமே நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தனி மனித தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இது எல்லாமே தனி மனிதரோட தகவல் தொடர்பு சாதனமாக வந்து இது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா பொது தகவல் தொடர்பு அமைப்பு. இந்த பொது தகவல் தொடர்பு அமைப்பு அப்படின்றது mass communication enable millions of people to get the information at the same time. It is a great way to provide education as well as entertainment. It helps in creating awareness among the people regarding various national policies and programs. As the mass communication system can provide the information to people in two methods. They are printed media and electronic media. ஸோ என்ன அப்படின்னா, பொது தகவல் தொடர்பு அப்படின்றது வந்து ஒரு நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து லட்சக்கணக்கான பேர் அந்த தகவலை வந்து பெற முடியும். ஸோ ஒரு கல்வியாக இருக்கட்டும், இல்லை பொழுதுபோக்காக இருக்கட்டும், இது வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த வழி. ஸோ இப்போ நம்ம ஒரு கேமே விளாட்றோம் அப்படின்றது நம்ம மட்டும் விளையாட மாட்டோம். ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் அந்த கேமை வந்து இப்போ ஒரு டெலிவிஷன் ஷோ நம்ம மட்டும் பார்க்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேரும் வந்து பார்ப்பாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு தேசிய கொள்கை. இந்த திட்டங்கள், விழிப்புணர்வு, இது வந்து எல்லாமே வந்து உருவாக்குறதுக்கு ஒரு அம்சமாக வந்து உள்ளது. ஸோ இந்த மின்னஞ்சல் ஊடகத்தை வந்து 2 முறையாக வந்து மக்கள் தகவலை வந்து வழங்குறாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா பிரிண்டட் மீடியா, இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ பிரிண்டட் மீடியா அப்படின்றது என்ன அப்படின்னா
மீடியா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்றது வந்து மின்னணு ஊடகம். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் திஸ் India was started in 1923 by the Radio Club of Bombay. Since then, I granted immense popularity and changed the social and cultural life of people. It was named as All India Radio AIR in 1936 and again it was renamed as Akashvani in 1957. It broadcasts a variety of programs related to information, education and entertainment. Special news bulletins are also broadcasted on special occasions like sessions of this parliament and state legislature. So என்ன அப்படின்னா வானிலை ஒலிபரப்பு சேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா மும்பை வானிலை நிலையத்தில் தான் ஆரம்பித்தாங்க. 1923 வந்து ஆரம்பித்தாங்க. அன்னையிலிருந்தே வந்து என்னென்னா மக்கள் வந்து நம்ம சமூக கலாச்சாரத்தை பற்றி வாழ்க்கை முறை பற்றி எல்லா மக்களிடையே வந்து பெரும் வரவேற்பை வந்து அது பெற்றுச்சு. அதுக்கப்புறம் 1936 வந்து ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1957 வந்து ஆகாசவாணி அப்படின்ற ஒரு இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே ரேடியோ சம்மந்தப்பட்டது தான். நம்ம தகவல் ஸோ இதில் வந்து கல்வி சம்மந்தமான செய்திகள், அப்புறம் நியூஸஸ்ஸு, அப்புறம் பொழுதுபோக்கு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து இதில் வந்து ஒளிபரப்பப்பட்டது. அதே மாதிரி சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடரில் நிகழ்வுகள், அப்புறம் சிறப்பு விழாக்கள், இது தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து இந்த ரேடியோஸில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெலிவிஷன், தொலைக்காட்சி. Television broadcasting has emerged as the most efficient audiovisual media for disseminating information and educating the mass. Television network in India is known as the Doordarshan (DD), which started Common National Program (CNP) service, and it is extended to this backwards and remote rural areas. ஸோ என்ன அப்படின்னா தொலைக்காட்சி, டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா முதல்ல வந்து வெறும் ரேடியோஸில் மட்டும் கேட்குறது மட்டும்தான் வந்து இருந்தது. டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் வந்து அதை பார்க்குறதும் கேட்குறதும் ரெண்டுமே வந்து ஊடகங்களாக வந்து உருவானுச்சு, சிறந்த ஊடகமாக வந்து உருவானுச்சு. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி வலையமைப்பு அப்படின்றது தூர்தர்ஷன் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ தூர்தர்ஷனில் தான் வந்து ஃபஸ்ட்டு காட்சியால் பார்க்கவும் முடியும், அப்புறம் வந்து கேட்குறதுக்கு முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் கேட்குறது மட்டும்தான் ரேடியோஸ் வந்து இருந்தது. ஸோ டிவி வந்ததுக்கப்புறம் பார்க்கவும் கேட்கவும் முடியுமா இருந்தது. ஸோ பொதுவாக தேசிய சேவை திட்டங்களை வந்து தொடங்குவதற்காக, அப்புறம் பின்தங்கிய மற்றும் தொலைதூர கிராமங்களுக்கு வந்து விரிவாக்கம் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட். Constructing of is interconnecting interconnecting network is the global system of interconnecting computer network that use the internet protocol shoots to link device worldwide. Social media are interactive computer media technologies that facilitate the creation and sharing of information, ideas, careers, interests and other forms of expressions via virtual communication and networks. ஸோ என்ன அப்படின்னா இணையம் அப்படின்றது வந்து ஒரு வலையமைப்பு நெறிமுறைகளை வந்து பயன்படுத்தி கணினி மூலயமா இணைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்ற வலையமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து என்னென்னா எல்லாமே சேட்டலைட் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு இணைப்பு ஒயரும் இல்லாமல் ஒரு வலையமைப்பு ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து செய்திகள் உருவாக்கம், நம்மளோட வேலைவாய்ப்பு, மற்ற இதர செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ள இந்த சமூக ஊடகமாக வந்து எது பயன்படுது அப்படின்னா இன்டர்நெட் வந்து பயன்படுது. அடுத்தது பிரிண்டட் மீடியா, செய்தித்தாள் ஊடகம். நியூஸ் பேப்பர் ஆர் த மோஸ்ட் காமன் பட்
powerful means of communication come under the print media. India has many newspapers which carry information on a local, national and international events to these people. ஸோ என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படின்றது செய்தித்தாள். இந்த செய்தித்தாள் வந்து எல்லோராலும் பயன்படுத்தக்கூடியது ஒன்று. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனமாக வந்து இருக்குது. ஸோ என்னென்ன நடந்தது, எந்தெந்த ஏரியாஸில் என்னென்ன நடந்தது, அதே மாதிரி உலகத்தில் என்ன நடந்தது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவில் உள்ளூர்லையும் இல்லை தேசிய சர்வதேச அளவில் செய்திகளை அளிக்கக்கூடிய பல செய்தித்தாள்கள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை, எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சாடா? எனி டவுட்? ஓகே. Satellite communication. The use of satellite is getting a continuous and synoptic views of a large area has made this communication system very visual for the country. Satellite images are used for weather forecasting, monitoring of natural calamities, surveillance of border areas, etc. The communication through satellite emerged as a new era in communication in our country after the establishment of Indian Space Research Organization ISRO in 1969. ஸோ என்ன அப்படின்னா இது எது சேட்டலைட். ஸோ செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. ஸோ செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக வந்து செயற்கைக்கோளானது மிகப்பெரிய பதிமமாக வந்து தகவலையும் அனுப்புவதற்கு மூலம் மிக முக்கியமானதாக வந்து தகவல் தொடர்பு சாதனம் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து விளங்குகிறது. ஸோ செயற்கைக்கோள் பதிமங்களை பயன்படுத்த வானிலை ஆய்வு, வானிலை முன்னறிவிப்பு, அப்புறம் இயற்கை பேரழிவு, அப்புறம் வந்து எல்லை பாதுகாப்பு இதெல்லாம் கண்காணிக்க முடியும். அதே மாதிரி 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னர் வந்து தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தில் வந்து செயற்கைக்கோள் வந்து ஒரு புதிய சகாப்தத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேட்டலைட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா கேன் பி குரூப்டு இன்டு த இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் INSAT, த இந்தியன் ரிமோட்டிங் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் IRS. ஸோ என்ன அப்படின்னா இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பான INSAT அப்படின்றது வந்து இந்திய தேசிய கோள் அமைப்பு. அடுத்தது இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் வந்து IRS. இது ரெண்டும் தான் வந்து இந்தியாவோட செயற்கைக்கோள் அனுப்புவதில் வந்து முதன்மையாக வந்து உள்ளது. The INSAT established in 1983, it is a multipurpose system for telecommunication, meteorological observation and for variation other program. In INSAT series are used for relaying signals to television, telephone, radio, mobile phone. It is also useful in weather detecting, internet and multi-end application. 1983ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பான தொலைத்தொடர்பு வானிலை வந்து ஆய்வு செய்கிறதுக்கும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியது தான் வந்து இந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து வெதர் கண்டிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன இன்டர்நெட்டு, மிலிட்ரி அப்ளையன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செயற்கைக்கோள், கைபேசி, தொலைபேசி, வானிலை, தொலைக்காட்சி இது எல்லாம் வந்து அதோட சிக்னல்ஸ் அனுப்புறதுக்கு வந்து இது பயன்படுது. ஸோ நம்ம டிவி பார்க்குறோம்ல, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிவியிலேருந்து ஒளிபரப்பத்துக்கு வந்து இந்த சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் சிக்னல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேட்டலைட்ஸ் வந்து அதே மாதிரி இராணுவத்தில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இன்சாட் சீரியஸ் GAST service, Kalpana 1, HAMSAT, EduSat are the major communication slider used for the communication purpose. GASAT 7A is the recent launch December 19, 2018 for the communication program. INSAT 1B launched on 13th August 1983. It is the first communication satellite in INSAT series. So INSAT வரிசை JET-C, Kalpana 1, HAMSAT, EduSat இது எல்லாமே தகவல் தொடர்பை பயன்படுத்துறது முக்கிய செயற்கைக்கோளாக டிசம்பர் 19, 2018ஆம் ஆண்டு ஏவப்பட்ட INSAT A தகவல் தொடர்பு வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு ஏவப்பட்ட INSAT 1B தகவல் தொடர்போட INSAT வகையான செயற்கைக்கோள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. The class is over. I will give the homework. Distinguish between the roadway and railway, waterway and airway, international and internal trade and international. These three are homework. Write it.